காடு. இந்த கள்ளி காட்டிலே பெத்த நாயகர் பெயர் பற்றி யாதொரு குறை இல்லாமல் சிறப்போட வாழ்ந்து வருகிறேன். எனது மனைவி பெயரா குண்டச்சன் என்ற குணவதி. எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். மகன் பெயரோ கள்ளி காத்தான். அயல்நாட்டு படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றான். அன்னைக்கு தினமும் மூவருக்கு என்ன வேலை? இருக்கும் இடத்தில் கொள்ளையடித்து இல்லாத நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். என்னையே நம்பியிருக்கிற 600 குடும்பத்தை நான் காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கும்போது இப்போது எந்த திசை களவுக்கு செல்ல வேண்டும்? களவு என்றால் தெளிவா சொல்லுங்க. ஜென்டல் புரியுற மாதிரியா? அதான் சொல்றேன்டா. யாரு நம்ம தான் திருட்டாங்க. நம்பத்தான் இப்போது எங்க செல்ல வேண்டும்? களவு தொழிலுக்கு செல்ல வேண்டும். களவு தொழில் என்றால் திருட்டு தொழில். இப்ப திருட்டு தொழிலுக்கு நம்ம செல்லணும். போன வாரம் ஒரு வீட்டுல 1,500 நாங்க திருட்டியா நம்ம சும்மா பேச்சு சொல்லிட்டா இந்த ஊர்ல யாருன்னா காணாம போயிட்டா நம்ம தலையா அதான் அவங்க தாயிலே 1,500 ஆத்துரு வந்து பண்ணுங்க. அம்மா பேச்சு பேச்சு வாங்குறாங்க பாரு. 1,500 சொல்றியா? இந்த நாள் ஒரு இச்சு நடிச்சு அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் அவர் பணம் பரவாயில்ல பரவாயில்ல சவரம் பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் அசிங்க பத்தாதடா வாடா. ஏய் இப்ப களவு தொழிலுக்கு போன வாடா. ஓய் ஓய் கண்ணுனா கூட வச்சுக்கிறோம். பதுங்கி போற மாதிரி கூட எடுத்தானா இல்ல அப்படியே கபாக்கல் குட்டாம நீ குட்ட மாதிரியா? எத்தனை பேர் பத்தியப்பா? நான் புச்ச மாதிரியே இருக்கிறோம். புச்சுக்கிறா நிறையா. அப்ப நீ புச்சுதான் இருக்க. நான் படிக்கல சாமி ஐயா. ஏய் இப்போது செல்லக்கூடியது களவு தொழிலுக்கு செல்ல வேண்டும். எந்த திசை செல்ல வேண்டும்? கேட்க திசை வாடிவா.
சொல்லு நான் தப்பிக்கிறா தரவே இன்னும் இருக்குதுடா காலம் எனக்கு இருக்கிற வரைக்கும் அந்த முடி வேணும்டா இப்ப வந்திருப்பது என்ன திசை கிழக்கு திசை வந்தோம் ஏமாற்றமே மிஞ்சியது அடுத்த திசை வாடிவா ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் என் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவது ஒன்றுமே புரியவில்லை இருக்க இருக்க ஏமாற்றமே மிஞ்சுகின்றது பையா இப்போது எந்த திசை செல்ல வேண்டும் வட திசை செல்ல வேண்டாம் வாடிவா அப்படி இருந்தாலும் தெரியுமா என்ன ஒரு வந்திருக்கிறோம் ஆமா அப்படியே பாடிட்டோம் நம்மளுடைய வீட்டுக்கு போகலாமா பட்டிமன்றமா நடக்குதுங்களா அதுவும் சாதாரண போட்டல மஞ்சா போட்டுறாங்க அப்படியே முட்டுறியா எல்லாம் நெட்டு பால் மெரிக்குது என் நாட்டு மக்கள் அனைவரும் 3 வேளை பசியார இதுதான் சரியான நேரம் நாங்க வர்ற கையில கையில தக 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 என்ன பண்றான் இங்க கேட்க தானே சொல்லுங்க அவரு அங்க கேக்குறாருன்னா நீங்க கேட்கணுமா இல்லையா
கேடு. ஏய் பெண்களே இந்த பாரு. இந்த கன்னி பெண்களும் சரி எந்த பெண்களும் சரி அப்படி சொல்லுவான். ஏய் ஏய் எந்த பெண்களும் சரி உங்கள் மீது அவருக்கு விருப்பம் வெறுப்பு என்ன கிடையாது. அப்படியா? நீங்க போட்டு நீங்க பொறுப்பால் ஆடுறோம் இனிமேல் தான் உங்களுக்கு கண்பார்வை அதிகமா இருக்கு. ஐயா நீங்க போட்டு கைது போயிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியா? ஆமா. நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் தங்கம் கிடையாது. கோல்டு கவர் கோல்டு கவரிங்னா நான் எப்படி நம்பர்தா? மாட்டீங்களா? நாங்க தெரியுமா என்கிட்ட சாணங்கள் வச்சுக்கிறேன். சாணக்கல் நீ வச்சுக்கறியா? இவருங்க போய் பிச்சாட சொல்ல ஏய், கையோட எடுத்துட்டு வந்துட்டியா? இருக்குங்க எப்ப செக் பண்றா? உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. ஆ, நான் எடுத்துன்னு போட்டு பிச்சை சொல்லிட்டு கூட சொல்லல. சொல்லக்கூடாதுல்ல. தங்கு மொத்தம் ஆ, வச்சுக்கணும். வா. ராய் ராய் இன்னும் மொத்தம் பொறி பொறியா போட்டுக்க. மொத்தம் சாணங்கள்ல மொத்தம் பொறி பொறியா போட்டுக்க. ஏய், ஒண்ணுதான். ஆமாய்யா. அந்த பெண்கள் சொன்ன வார்த்தை அனைத்துமே உண்மையாகி விட்டது. அனைத்துமே கவர்கிறான். ஆமாய்யா. இருந்தாலும் இவர்கள் யார் எதற்காக இங்க ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள் பட்டுன்னு கேளு. அம்மா பெண்களே ஐயா. யாரு எந்த நாள் சொன்னவங்க ஏன் வந்தீங்க? நாங்களா? ஐயா எந்தெந்த கிராமத்துல திருவிழா நடக்குதோ அங்கங்கெல்லாம் சென்று வீதி வீதியாக நாட்டியம் ஆடக்கூடிய ஏய், நாட்டியம் வீதி வீதியா சென்று நாட்டியம் ஆடும் பெண்களா? இதே நாங்க நாங்கள் எப்படி நம்ப வேண்டும்? நீ நம்ப வேண்டும் என்றால் இப்ப நீங்க இங்க நாட்டியம் ஆடி காட்டுனா அப்படியா? ஆ. அப்படியா ஆகட்டும் ஐயா. ஆடி ஆடி காட்டு. இருவருக்கும் என்ன செய்வேன் தெரியுமா? தக்க சன்மானத்தை கொடுத்து அனுப்பலாம். உள்ள போயா உள்ள போய் உள்ள
நான்கு திசை சென்றோம். எனக்கு ஒரு ஏக்கம் வந்து எங்க ஓஸ் கிருமி ஓஸ் கிருமி அதே ஓஸ் கிருமி ஐஸ்கிரீம். அது எல்லாம் வாங்கி வாங்கி சிப்பு வாங்குவோம். ஏன் முடியவா? நான் வாங்கி தர ஒரு ஏய், நான்கு திசை சென்றோம். ஏமாற்றமே மிஞ்சியது. என்னுடைய ஆதரவு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது, என்ன பண்ணுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இரண்டு மாதம் திருட வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏய், என்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும். ஒரே மனைவி, ஒப்பற்ற மனைவி, மனைவி குணவதியை நான் அடுத்ததாக அடுத்து வருவா. இந்த கள்ளிக்காட்டி ஆளப்படி இந்த நாயகனுக்கு மனைவியாக குணவதி என்ற குண்டச்சி என்ற சீரோட சிறப்பான அப்படி இருக்கப்படுது. எனக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன், ஆசை மகன், அன்பு மகன், ஒரே மகன், கள்ளிக்காத்தான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஒரே மகன் இருக்கின்றான்.
என்னுடைய மகனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். இங்கு காவலர்களை காணவில்லையே. காவலா! நீ வணக்கம் சொன்னது யாருக்குன்னா கேட்டு வணக்கம் சொன்னது யாருக்குன்னா கேட்டு யாருக்குன்னா கேட்டு
அம்மா நமஸ்காரம். எப்படி போடணும்? அதுக்குள்ள போடணும். வணக்கம் சொல்றது எவ்வளவு சத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க? அம்மா வணக்கம். நல்ல சத்தமா சொல்லு. நமஸ்காரம். அம்மா ஏமா குளிச்சு வைக்கிறமா? யாரு கேக்குறா? குளிச்சு வணக்கத்தை வைக்கிறமா? என்ன வைக்கிற? குளிச்சு வணக்கத்தை வைக்கிறோம். குஞ்சியே போட. எப்படி போனவா வர வர நாய் அதாவது வந்து பெரியவருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? தப்பு செய்தா மன்னிக்கணும். அதான் பெரியவருக்கு. அது ஒரு நாள் செஞ்சா தப்பு செஞ்சா மன்னிக்கலாம். அன்னாட செஞ்சா டெய்லிமா டெய்லிமா டெய்லி இல்ல தினமும். நானா நானா நீ யாரு? காவல்காரன். இந்த கம்பெனி யாரு? கம்பெனி நடிகர். யார் சொன்னது? யார் சொன்னது? கம்பெனி நடிகர்மா. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத இருக்கலாம். பப்புனு வஸ்தாருமா. பப்புனு வஸ்தாரு. நிர்வாகி யாரு? எங்க நேம் பண்ண பேரே காணோம். நேம் பண்ண நிர்வாகி பேரே காணோம். பேர் இருந்தா மட்டும் தான் நிர்வாகியா? பேர் இல்லனா இதோ வாஜர் சொல்றீங்க, ஓனர் சொல்றது நிர்வாகி. சரியா? ஹரிகிருஷ்ணன் நிர்வாகின்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா? முதல்ல ஆரம்பத்துல சொன்னானா இல்லையா? ஹரிகிருஷ்ணன் நிர்வாகின்னு சொல்லியிருப்பான். ஏண்டா அறிவு கட்ட நாய, இந்த கம்பெனிக்கு நிர்வாகி நீ. அதே சொல்லலன்னா அவங்களே சொல்றாங்க. அப்ப பாயப்படி இங்க பாரு. எங்க பாக்க? ஏய் நீ எங்க பாக்க சொல்றீங்க? அங்க பாக்குறோம். நீ பாரு, இங்க பாரு. இங்க பாரு. நீ என்ன பாருன்னு சொன்ன. குனி வீட் போடுமா சைடுல. இது போல கைய வைக்காதன்னு சொல்லிக்கிறேன். என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உன்னை என்ன செய்வாரே தெரியாது. உங்க கீசிறாரு. ஏய் என்ன பத்தி எது வேணாலும் பேசி, என் வீட்டுக்கார பத்தி அதெல்லாம் பேசல வச்சுக்க. உனக்கு இடம் தெரியாத நீ அவள் தான். நீ போயிடுவேன். இன்னொரு இடம் கிடையாது. என்னடா என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? டேய் என் வீட்டுக்காரர் அழகை இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம், நாளைக்கெல்லாம் பார்க்கலாம், காலை பொழுது பார்க்கலாம், பார்த்து கொண்டு ரசித்து கொண்டே இருக்கலாம். வீட்டுக்காராய்க்கு காயில பவுடர் போட்டு வந்து பாக்கணுமே. கிளி கொஞ்சம் நாய் ரெண்டு சீடு பார்த்து டிவி பார்த்துக்கலாம். ஏண்டா என் வீட்டுக்காரர் காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல. எங்கதான் போய்க்கிறாரு, என்னதான் செய்யறாரு, ஏதான் செய்யறாரு ஒண்ணு தெரியல. அங்க சாப்பிட்டுமா நானு போண்டா போண்டா. நான் ஏண்டான்னு. சரி சரி. ஏண்டா பத்திரமா ஒண்ணு பத்திரமா ஒண்ணு. போண்டாவா? என்னது போண்டா போண்டா? துன்றத்துல ஏறிப்பியாடா எந்த நேரமும்? சொல்லுமா சொல்லு. என்னுடைய கணவரை பார்த்து கார சட்னி வச்சு கொடுத்தாங்கம்மா. கார சட்னி சூப்பரா இருக்குமா. ஏன்டா இப்படி பண்ற? சரி சரி சொல்லு. டேய் என் கணவர் காலையில இருந்து ஆளே காணி எங்கதான் போறாரு? தேங்காய் சாப்பிட்டு கிட்டி சட்னி வச்சாங்கம்மா. நம்ம டெஸ்ட் வந்தா பஸ் தாங்க. எங்க போற சித்தப்பா? எங்கன்னா தலையில அடிச்சுக்கின்னு போயிடலாமா? சரி சொல்லுமா, நீ சொல்லுமா. எங்க வீட்டுக்கார காலையில இருந்து ஆளே காஞ்சிபுரம் போற வழியில அவரை பாத்தியடா? வந்து நின்னுச்சுல்ல, அங்கதான் போண்டா. சொன்ன போண்டானு
அதுதான் விளக்கம் சொல்றேன் நான். போண்டா போண்டா எந்த நேரம் போண்டாவிலேயே தான் இருப்பியா? ஏன் நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிடல. நீ வேலை தூங்கினா நான் என்ன தாத்தா எங்க தான் லோல் பண்ணுறீங்க? நேரா ஒரு வாடா டேய். கை விடு. அப்படியே அப்படியே மூட்டை அப்படியே பிளாட் போடு பாரு. ஐயா வயசான தாத்தா தானே அது. ஐயோ வாயில உன நாய் ஐயோ ஐயோ என் கோயில நான் அந்த கோயில வந்து கோயில என்ன கண்ணா எனக்கார எப்படியே கண்ணா பழங்காரன் ஐயோ அப்பா நீ இங்க வந்துக்கிற மூடுக்கார அங்கிட்டு வருது வாடா நேரா வந்து என் வீட்டுக்கார பார்க்கணும். என்னோட கணவர் எனக்காக காத்து கொண்டு இருப்பாரு. அதெல்லாம் நீ பேசவே கூடாது. இதுக்கப்புறம் நீ எதனா பேசினா அடிச்சிருவேன் நானு. ஆஹா அதெல்லாம் முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு நீ தானே ஜெயிட்டு வந்து நம்ம 2 பேரும். என்னடா நீ தானே சொன்னா அந்த கடையில வடலாம் விற்கிறது இல்லம்மா போண்டா மட்டும்தான் என்னோட கணவர் எனக்காக